அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 மார்ச் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை காலை நாம் ஸ்ரீ அரவிந்தரின் த சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்ற ஆங்கில யோக முறைகளை என்ற தமிழ் வழி நாம் பயிர்களை தொடங்குகிறோம். இப்பொழுது நாம் 301ஆம் பக்கத்தில் இருக்கின்றோம். அந்த அத்தியாயத்தில் நாம் 301ஆவது பக்கம். ஸோ 301ஆவது பக்கத்தில் இருக்கின்றோம். இதில் புதிய பத்தி இதெல்லாம் படிக்க சயின்ஸ்னா என்ன, ஞானம், அறிவு என்றால் என்ன என்பதெல்லாம் இன்னும் அதிகமாக It is evident that however much we analyze the physical and sensible, we cannot by means arrive at the knowledge of the self or of ourselves or of that which we call God. It is evident that however much we may analyze the physical, it is evident that however much we may analyze the sensible. அப்ப ரெண்டு விஷயம் போடுறார், பிசிக்கல் அண்ட் சென்சிபிள். பிசிக்கல்னா இந்த பொருளாக இருப்பது, அது ஒரு பக்கம். இன்னொன்னு சென்சிபிள், உணரத்தக்கது. கண்ணால் பார்க்கிறோம், காதால் கேட்கிறோம், மூக்கால் மோட்டு பார்க்கிறோம், நாக்கால் ருசி பார்க்கிறோம், தொட்டு பார்க்கிறோம். அப்படி அதை தொட்டு பார்த்து அனலைஸ் பண்ணுவோம், அதை ஆராய்கிறோம்னு சொல்லலாம். இது இப்படி இருக்கு, இது இப்போ ஒரு மரம்னா இப்போ வேப்ப மரத்துக்கும் தேக்கு மரத்துக்கும் இல்லை மாமரத்துக்கும் என்ன வேறுபாடுகள்னா நம்மளால சொல்ல முடியும். மாமரம் இலைகள் பெரிதாக இருக்கும், வேப்பிலை சிறிதாக இருக்கும், ஓரங்கள் கூர்மையாக இருக்கும். இதை விட பெரிய இலை தேக்க இலை. தேக்க இலையில முடிஞ்சா நம்ம பெருசா இருக்கும் போது வச்சு சாப்பிடக்கூட முடியும், தேக்க இலையில வச்சு சாப்பிடக்கூட முடியுங்கிற மாதிரிலாம் பிசிக்கலா பார்த்து நம்ம போனோம். தேக்க மரம் உயரமா இருந்தது மரக்கடிலேயே, இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம். இப்படி அந்த வேப்பிலை கசப்பும், மாவிலையுடைய கொழுந்து துவர்க்கும், இப்படிலாம் நிறைய இருக்கு. அப்ப அது எந்த வகையான மாம்பழம்? இப்ப நம்ம நேர்மையே தேமாங்கிறது இதுல படிப்போம். ஆனா உண்மையிலேயே தேமான்னு ஒண்ணு இருக்கு. அது எல்லாமே பழங்கள் அந்த மாதிரி பேர். பூ விலங்காய் அப்படிங்கிறது தான், வில்வத்து தான் பூ விலங்கு சொல்லுவோம். அப்போ தேமா அப்படின்னா தேன் போல இனிக்கக்கூடிய மா அப்படின்னா, மலையாளத்துல தேமான்னு சொல்றதுக்கு ஒரு இது இருக்கு, இன்னமும் பயன்படுத்துறாங்க. நம்ம தேன்மாங்கிறது மோஸ்ட் விட்டு போச்சு. அப்போ அந்த மாம்பழம், அதோட ருசி, அதற்குரிய பெயர், கிளிமூக்கு மாதிரி இருந்தால் அது கிளிமூக்கு மாங்காய்னு ஒன்று வச்சிருப்போம். ஸோ அது பிசிக்கல் சென்சிபிலிட்டி எல்லாத்தையும் பார்த்து அனலைஸ் பண்ணுவோம். We cannot by that means arrive at the knowledge of the self. இதை வச்சு மாமரமும் தேக்கு மரமும் வேப்ப மரம் இல்லை எதை வேணா நம்ம சொல்லலாமே தவிர, ஆனா அந்த பரமாத்மாவின் ஞானத்தை நாம் இந்த வழியில் சென்றால் நாம் அடைய முடியாது. We cannot by that means arrive at the knowledge of the self or ourselves. நம்மை பற்றியே நமக்கு தெரிய முடியாதுங்கிறார். We cannot by that means arrive at the knowledge of ourselves. அதனாலதான் அது ஒரு சப்ஜெக்டா, அதோட கேள்வியாக ரமண மகரிஷி ஆசிரமத்தில் அதுதான் முதன்மையாக இருக்கிறது. அடுத்தது we cannot by that means arrive at the knowledge of that which we call God. கடவுள் என்று நாம் அழைக்கும் அதை பற்றிய ஞானத்தை கூட நம்மால் இந்த பிசிக்கல் சென்சிபிள் வைத்துக் கொண்டு உணர முடியாது, அறிய முடியாது, அடைய முடியாது. இது நல்லா தெரியும். அப்ப என்னங்கிறதெல்லாம் விளக்கமா சொல்லிட்டு போவாரு. அதுதான் இப்ப முதல் அத்தியாயம் நம்ம படிச்சு முடிச்ச அத்தியாயம் என்னன்னா, தி ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ், ஞானத்தின் நோக்கம் என்னன்னு படிச்சோம். அப்ப அந்த இறைவனை அடைவதுதான் நோக்கம் என்று பார்த்தோம். இப்ப இறைவன் யார், இப்ப இருக்கிற அறிவு என்ன, அதை அடையக்கூடிய அறிவு என்னங்கிறது, அந்த ஞானம் என்றால் என்ன அப்படிங்கிறது இந்த அத்தியாயத்துல ரொம்ப அழகா பல கூற்றுகள் படுத்தி சொல்லுவாங்க. ரொம்ப அழகாகவும் படிப்போம், நம்ம எல்லாருமே ரசிக்கிற மாதிரி இருக்கு. அது இல்லாம இந்த அத்தியாயம் ரொம்ப சிறிய அத்தியாயம். இங்க ஒருவேளை கண்டிப்பாக சொல்லலாம் 24th April தர்ஷனுக்குள்ளேயே நம்ம படிச்சுக்கூடிய வாய்ப்பு இருக்கு. It's evident that however much we may analyze the physical and sensible, we cannot by that means arrive at the knowledge of the self or of ourselves or of that which we call God.
இப்ப நம்ம பிசிக்கல் சென்ஸ்ங்கிறத அது சொன்னார் இல்லையா, அனலைஸ் பிசிக்கல் சென்ஸ், அதோட விளக்கம் பாருங்க. பிசிக்கலுக்கு உண்டான விளக்கம். The telescope, the microscope, the scalpel, the retort, and alembic cannot go beyond the physical, although they may arrive at subtler and subtler truths about the physical. டெலஸ்கோப் அப்படிங்கிறது நான் முன்னே சொல்லியிருக்கேன். TLE அப்படிங்கிற சொல்லு தமிழ்ல இருந்து பிறந்த சொல்லுன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு உரிய சொல் தொலை. தொலை என்ற சொல் வந்து தூரம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. அப்ப தூரத்தில் இருப்பதை பார்ப்பதற்கு பெருமதம். இப்ப சென்னை மக்கள் வந்து அது ரொம்ப அழகா சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ஊர் மக்கள்லாம் தூரம்ங்கிற சொல்லலாம் பயன்படுத்துவாங்க, அது தமிழ் சொல் அல்ல. ஆனா அவங்க வந்து தமிழ், அது சென்னை தமிழ்ல சொல்லுவாங்க. அவங்க வீடு எங்க இருக்குப்பா, எம்மா தொலைவு இருக்கு அப்படிம்பாங்க. இப்ப தொலைவு, அதான் தொலைக்காட்சி, தொலைபேசி அப்படின்லாம் நம்ம சொல்றது. அப்போ ஸ்கோப் அப்படிங்கிறது அது பார்க்கக்கூடிய தன்மை, அதோடைய ரீச்சிங் எல்லாம் சொல்லலாம். அப்ப டெலிஸ்கோப் அப்படிங்கிறது ஒன்று. அது வந்து இப்போ ரொம்ப ரொம்ப உயர்ந்ததெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அஸ்ட்ரோனாமிக்கல் டெலிஸ்கோப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்ப கட்டத்துல கலீலியோ காலத்துல இருந்த டெலிஸ்கோப்பும் இப்ப இருக்கிற டெலிஸ்கோப்பும் டிஜிட்டல் அது இதுன்னு சொல்லி நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு போது. நமக்கு அடைய முடியாததை வந்து சேட்டலைட் போட்டும் அனுப்பி கூட பாக்குற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். அங்கிருந்து டெலிஸ்கோப் மூலமா பார்த்து இது பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்கும். அது டெலிஸ்கோப், தூரத்தில் இருப்பது பார்ப்பது. இது வந்து இப்ப பிரம்மாண்டம் சொல்லலாம். பெரிய பெரிய கோள்கள், விண்மீன்கள், அப்படியெல்லாம் அதெல்லாம் எரிகற்கள், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த டெலிஸ்கோப் தான் பயன்படுது. அப்போ அப்பாலுக்கு அப்பால் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அந்த அந்த அப்பாலுக்கு அப்பாலுக்குரிய கருவி வந்து இந்த டெலிஸ்கோப். அடுத்தது வந்து இந்த மைக்ரோஸ்கோப். இப்போ மைக்ரோனாலே சின்னதுன்னு நமக்கு தெரியும். இந்த மைக்ரோன் அப்படிங்கிற ஒரு அலகு கூட இருக்கு. சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் மாதிரி மைக்ரோன் அப்படின்னு ஒரு அளவு கூட இருக்கு. நேனோ அப்படிங்கிற மாதிரி. அப்ப சிறிய விஷயத்தை பெரிய விஷயத்துல இருக்கிற சின்ன அணு மாதிரி இருக்கிற விஷயத்த பாக்குறதுக்கு மைக்ரோஸ்கோப். அதுதான் வந்து அணுவுக்கு அணுவாய், அப்பாலுக்கு அப்பா, அந்த அப்பாலுக்கு அப்பாலே அங்க பார்த்தா அடுத்துக்கு முதல்ல அணுவுக்கு அணுவாய். அந்த அணுவுக்கு அணுவாய் பார்க்கணும்னா மைக்ரோஸ்கோப் வேணும். இது வந்து நான் உங்களுக்கு படமா காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாமே டெலிஸ்கோப்பும் மைக்ரோஸ்கோப்பும் தெரியும். ஒரு இதுக்காக இப்ப டிஜிட்டல் எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப்ல எல்லாம் நிறைய வந்துருச்சு. இந்த இந்த பகுதியில நான் ஏரோ காட்டுறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த பகுதியில வந்து நம்ம எதை பார்க்கிறோமோ அதை வைத்து கண் வழியாக பார்க்கும்போது அந்த அது கூட்டி குறைச்சி சைஸ் பார்க்க முடியும். நுண்மையாக பார்ப்பதற்கு இது பயன்படுத்தப்படும். இது ஒரு பக்கம். இந்த டெலிஸ்கோப்ல இன்னொரு விஷயம் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பைனாக்குலர், அதாவது டெலிஸ்கோப்ல பாருங்க. டெலிஸ்கோப் இந்த மாதிரி இருக்கு. பிரம்மாண்டமா ஒரு கட்டடங்கள்ல இருக்கும். ஓகே, பிகஸ்ட்னு பார்த்தா இதுவும் இருக்கும். அந்த ஒரு கட்டடத்துக்குள்ள இருந்த ஒரு இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். சரிங்களா, எப்படி எல்லாமும் டெலிஸ்கோப் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு விஷயம். ஓகே, இதெல்லாம் கருவிகள். இந்த டெலிஸ்கோப், இந்த மைக்ரோஸ்கோப், இந்த ஸ்கால்பல் அப்படிங்கிறது பிரியாமா பேச முடிஞ்சா பேசலாம். பிரியாமா பேசுற நிலையில இருக்கீங்களா? பிரியாமா, உங்க சப்ஜெக்ட்ல கேட்கிறேன். ஐ திங்க் யூ ஆர் நாட் தேர். ஓகே, மகேஷ் நீங்க வேணா அவங்க ஃபோன் பண்ணி பாருங்க. ஏன்னா இது அவங்க மெடிக்கல்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செகண்ட். ஸ்கால்பல் அந்த பார்ட் பார்க்கர் பிளேடுன்னு பிபி பிளேடுன்னு சொல்லுவாங்க சார். ஸ்கால்பல் பத்தி தானே கேட்டீங்க? ஆமா 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 ஆமா. அப்ப கட் ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் இமேஜஸ் வரல. சோ ஐ ஜஸ்ட் தாட் ஐ லாக் அவுட் அண்ட் கம். எனிவே மிஸ்டேக். ஸ்கால்பல் வந்து அந்த பிபி பிளேடுன்னு சொல்லுவோம். பார்ட் பார்க்கர் பிளேடுன்னு சொல்லுவோம். அதுல நம்பர்ஸ் நிறைய இருக்கு. எந்த ஆர்கன் எந்த பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த பிளேடோட ஷேப்ஸ் மாறும். இன்ஜெக்ஷன் பண்றதுக்காக உள்ள அதாவது ஒரு நைஃபோட ஹேண்டில்னு சொல்லலாம். அது நைஃப் எட்ஜோட ஹேண்டில்னு சொல்லலாம்.
அதோட டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா ஒரு நைஃப்னே சொல்றாங்க. அது வந்து இஸ் a bladed surgical instrument used to make cuts into the body. ஹேண்டில் இருக்கு, ஆனா அது வந்து bladed surgical instrument தான் அதோடைய டெஃபினிஷன். This is a very sharp instrument and comes in various sizes of different types of cuts and surgeries. Most blades are made of either carbon or stainless medical grade steel. இதான் அதாவது அறுவை சிகிச்சைக்குரிய கத்தி, அறுவை கத்தின்னு சொல்லலாம். அதான் அதோட ஸ்கால்பலுடைய இது. சரிங்களா, நன்றி பிரியாமா. ஆனா உங்க டென்டிஸ்ட்ரியில அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக குறைவா இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. எங்களுக்கும் உண்டு. இன்சிஷன் பண்ணனும்னா இப்ப ஃபிளாப் எலிவேட் பண்ணனும். இல்ல நீங்க ஒரு நிமிஷம் பிரியாமா, நீங்க வெளியே போயிட்டு வாங்க, நம்ம வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது. போயிட்டே வந்துருங்க, தெளிவா இல்ல. அடுத்தது வார்த்தை பாத்தீங்கன்னா ரிட்டார்ட் அப்படிங்கிற வார்த்தை போட்டுங்க. ரிட்டார்ட் அண்ட் அலம்பிக் வந்து அது இந்த பட்டியல முடியுதுங்கிறக்காக அண்டு வந்தாலும் கிட்டத்தட்ட ரிட்டார்டும் அலம்பிக்கும் ஒரே டைப் தான். ரிட்டார்ட் நான் முதல்ல காட்ட பாருங்க. இது எல்லாம் இந்த டிஸ்டிலேஷனுக்கு யூஸ் பண்ற ஒரு விஷயம். இப்படி இந்த மாதிரி கொதிக்கும், அந்த ஒரு டியூப் மாதிரி வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பழைய இதெல்லாம் இருக்கு, நம்ம டீ கடை பாய்லர் மாதிரி இருக்கு பாருங்க. அதை கொதிக்க வச்சு அதோட ஆவியை வந்து குளுமைப்படுத்தி இது பண்றது. நிறைய பேருக்கு வந்து தமிழ்ல நல்ல தமிழ் சொல் வந்து ஓமத்தி நீர் அப்படிம்போம். ஆனா நம்ம தமிழுக்கு இங்கிலீஷும் கலந்து ஓம வாட்டர்னு சொல்லுவோம். ஓம வாட்டர் தெரியாதவங்க இந்த வகுப்புல இருக்க வாய்ப்பு இல்லை. யாராவது ஓம வாட்டரை பத்தி ஒரு நிமிஷம் சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா ஓம வாட்டர்னா என்ன, எதுக்கு பயன்படுத்துவாங்க, ஏதாவது கை வச்சு சொல்லலாம். சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க சீக்கிரம். பாக்கியலட்சுமி அம்மா, நீங்க பேசுற நிலையில இருக்கீங்களா? யாராவது ஓம வாட்டர் வந்து இது அது கொஞ்சம் சரியில்லைன்னா அந்த மாதிரி இதுனா சளி பிடிச்சாலும் ஏதோ ஒன்னாலும் இந்த ஓம வாட்டர். அது காரமா இருக்குமா இனிப்பா இருக்குமா? அது காரமா தான் இருக்கு, இனிப்பா இருக்காது. அதான் நான் வேடிக்கை கேட்டேன். ஈவன் அந்த கிரைப் வாட்டர் எல்லாம் கூட ஓமம் ரொம்ப முக்கியமா இருக்கும். அத வந்து ஹிந்தில எல்லாம் அஜ்வைன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஓமத்துக்கு. விஷயம் என்னன்னா, அந்த ஓமத்தை வந்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அது ஆவியாகி அது இன்னொரு டியூப் வழியா போய் குளிர்ந்ததுதான் ஓம வாட்டர். ஆக்சுவலா நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ தட்டி போட்டு கிடைக்கிறது ஓம வாட்டர் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய பொருள் வந்து டிஸ்டிலேஷன் சொல்லுவாங்க. வடிகால் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். வடிகால்னா சூடுபடுத்தி வடிகால் பண்றதுதான் இது ப்ரூயரிங்கிற மாதிரி. அதே அடுத்த வார்த்தை அலம்பிக்னு இருக்கு. அதுவும் பாருங்க, இது பாருங்க அப்படி அந்த காலத்து இது பித்தளையில எல்லாம் இருக்கு, செம்புல இருக்குன்னு சொல்லலாம். அது கொதிக்க வச்சு இப்படி வருது. சாராயத்தை கூட இந்த மாதிரிதான் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்ல வரும். பிரியாமா சொல்லுங்கம்மா. ரோஸ் வாட்டர் எல்லாம் கூட இந்த மாதிரி அந்த வேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணி தானே. எக்ஸாக்ட்லி. டிஸ்டிலேஷன் எங்கெல்லாம் யூஸ் ஆகுமோ அங்கெல்லாம் இது பண்ணோம். எக்ஸாக்ட்லி ரைட். அந்த இதழ்களை போட்டு கொதிக்க வச்சு பன்னீர் தானே சொல்றீங்க? ஆமா மிஸ். சொல்லுங்க. அடுத்து அப்புறம் வந்து ஸ்கேல்பல் வந்து இந்த எங்களுக்கும் யூஸ் ஆகும் மிஸ். ஃபிளாப் எல்லாம் எலிவேட் பண்ணோம். அதாவது ஈர வந்து ஒரு வாழைப்பழ தோல் எடுக்கிற மாதிரி ரீச் பண்ணோம்னா ஸ்கேல்பல். We do use scalpel. அப்புறம் இப்போ சர்ஜரி தேர்ட் மோலார் எல்லாம் பல்ல எடுக்கணும், விஸ்டம் டூத் எல்லாம் புதைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. புதைஞ்சிருக்குன்னா அப்ப நம்ம ஃபிளாப் எலிவேட் பண்ணிட்டு தான் இது பண்ணணும். சோ எங்களோட சைஸ் வந்து 15 நம்பர் 15 வரும். ஓகே. நம்ம இவர்கிட்ட கேக்குறோம். வசந்தமா சொல்லுங்கம்மா. அதுதான் டிசெக்ஷன் பாக்ஸ்ல கூட இருக்குமா? டிசெக்ஷன் பாக்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது கம்ப்ளீட்டா மோஸ்ட்லி போஸ்ட் மார்ட்டத்துக்கு யூஸ் பண்றது. பட் அதுவும் அது இன்சிஷன் இது பண்ணுவோம். டிசெக்ஷன் டூல் நீடில் மாதிரி இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒண்ணுதான் சொல்லலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு சர்ஜரின்னு போட்டிருக்காங்க. அது வந்து பொதுவா டிசெக்ஷன் போஸ்ட் மார்ட்டத்துக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அப்கோர்ஸ் சிமிலர் பர்பஸ். அது என்ன சொல்றது, அட்டாப்சிக்கு யூஸ் பண்ணுவாங்க டிசெக்ஷனுக்கு. இவங்க சொல்றதெல்லாம் பயாப்சின்னு சொல்லலாம். வித்தியாசம் தெரியுதா?
சொல்லுங்க வசந்தம்மா. சார் அந்த ஸ்கூல் சில்ட்ரன் அந்த +2 லெவல் உள்ளவங்க யூஸ் பண்ற டிசெக்ஷன் பாக்ஸ் மட்டும் தான் சார் எனக்கு தெரியும். அதுல இது இருக்கிறதா ஒரு அதான் உண்மைதான். கிட்டத்தட்ட அது கத்தி இருக்கும். ஆனா அதோட பர்பஸ் வேற. we can call it scalpel. இங்க வந்து நம்ம இப்ப நம்ம சப்ஜெக்ட் குள்ள போயிடுவோம். அதுக்கு முன்னாடி தனசேகரன் ஐயா கிட்ட கேட்கிறேன். இவங்க இந்த சைஸ் சொன்னாங்க தெரியுமா, ஸ்கேல்பல் அந்த 15 சொன்னாங்கல்ல. இது சொன்னாலும் உங்களுடைய துறையில வந்து ஸ்பேனர் நம்பர் இது அதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டா தனசேகரன் ஐயா? தனசேகரன் சார் சொல்லுங்க. ஆன் பண்ணி முடிஞ்சா ஓகே. கடலூர் சீனிவாசன் சார் சொல்லுங்க. இன்னைக்கு மிஸ்டர் தனசேகரன் சாருக்கு ஹாப்பி பர்த்டே நம்ம கடைசியால விஷ் பண்ணுவோம். கண்டிப்பா. நன்றி நன்றி நன்றி. அமைதியா இருக்க எனக்கு பேச புரியுது. ஓகே. நன்றி கடலூர் சீனிவாசன் ஐயா அந்த தகவலுக்கு. அவர் மனதார இப்ப வாழ்த்துவோம், பிறகு ஒவ்வொருவராக வாழ்த்துவோம். The telescope, the microscope, the scalpel, the retort and alembic. retort and alembic ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி விஷயம் தான். அதாவது இது வந்து அலம்பிக், இது ரிட்டார்ட், கிட்டத்தட்ட ஒன்னும் ரெண்டுமே வந்து இருக்கிறோம். அதாவது அப்போ cannot go beyond the physical. அது வந்து அந்த பொருள் நிலை தாண்டி அது போக முடியாது. although they may arrive at subtler and subtler truths about the physical. இப்போ அதோடைய நுண்மையான அந்த பொருளின் நுண்மையான மெய்மைகளுக்கு அது வந்து பெருமைமை அல்ல, மெய்ப்பொருள் அல்ல. அதுல இருக்கும் உண்மையை அதனால அது வரைக்கும் போக முடியும், நிச்சயமா போக முடியும். ஒண்ணும் இல்ல, ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம எல்லாம் வீடு அடைந்தோம், வீடு அடைந்த பறவை போல. அது என்னன்னு சொல்லுவோம்? அதுக்கு எல்லாத்தையும் வெளியே போகாம வீட்டுக்குள்ளேயே கட்டி போட்டாங்களே, எதனால அந்த நிலை வந்ததுன்னு யாரும் சொல்லலாம்? சொல்லுங்க. லாக்டவுன் எதனால வந்துச்சு? லாக்டவுன் தான் நான் சொன்னேன். எதனால? கோவிட். ஆனா அதை கண்டுபிடிச்சது எப்படி? இந்த கோவிட் அப்படிங்கிறது கிரவுண்ட் மாதிரி இருக்கிறது, கொரோனா அப்படிங்கிறது அதனுடைய பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, கிரவுண்ட் மாதிரியே இருந்தனால அது பேர் அந்த வைரஸோட அமைப்பே அதனால அதுக்கு அந்த மாதிரி பேரே வந்துச்சு. அது ஒரு மகுடத்துல எப்படி இருக்குமோ அந்த போன்ற தோற்றம் இருந்ததுலாம் கொரோனாங்கிறதே கிரவுண்ட்ங்கிற பொருள்ல தான் வருது. இது வந்து அவ்வளோ கொரோனா வைரஸ் எத்தனையோ இது ரொம்ப கொஞ்சம் முன்னாடி பார்த்த நேனோ இல்ல மைக்ரான்ல பார்த்த ஒரு உருவம் தான் இருக்கு. அதெல்லாம் பார்க்க முடிஞ்சதுனாலதான் அதுக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிக்க முடியுது. போலியோங்கிறது போனது, ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ் எல்லாம் போனதுன்னு சொல்லி பல விஷயங்கள் அந்த நுண்மையாக போனதுனால்தான் அதுக்கு எதிரான செயல்களை செய்ய முடிஞ்சது. அதனால அந்த நுண்மை அது தேவைதான், வாழ்க்கைக்கு தேவைதான். 100 ஆண்டுகளுக்கு முன்ன இருந்த பல நோய்களை நம்ம காக்கக்கூடிய தன்மை வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அது நுண்மை அந்த அளவுக்கு தான் இருக்குமே தவிர அது வந்து அந்த பொருண்மையை தாண்டி போக முடியாதுன்னு இங்க இருக்குது. The telescope, the microscope, the scalpel, the retort and alembic cannot go beyond the physical, although they may arrive at subtler and subtler truths about the physical. நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, சில பேர் வந்து ரொம்ப ஆன்மீகவாதிகளா இருக்கிறவங்க இதை வந்து பெருசாவே சொல்ல மாட்டாங்க, ஆன்மீகம் மட்டுமே பேசுவாங்க. அதே சயின்ஸ் மட்டும் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு பேர் வேணாலும் காட் பார்ட்டிகள் வச்சுப்பாங்க. கடவுளுக்கும் சயின்ஸ்னு எந்த சம்பந்தமும் இல்லை, தேவையில்லாம நம்ம கடவுள் இங்க இருக்க வேணாம், அவருக்கு ரோலே இல்லைன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு இடமில்லாத பணியும் பண்ணக்கூடியது. அதாவது அவங்க ஞானம் அதிகமாக கடவுள் இல்லை என்ற நிலைக்கு போகக்கூடிய தன்மையும் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஸ்ரீ அரவிந்தர் மட்டும்தான் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. பல பேர் அந்த மாதிரி இருக்கலாம், ஸ்ரீ அரவிந்தர் வந்து ரொம்ப லாஜிக்கலா சொல்லுவாரு. அதாவது இந்த மாதிரிதான் இது வந்து அதாவது அது அப்படியே தூக்கி போட்ட முடியாது, விஞ்ஞானத்தை அறிவியலை தூக்கி போட முடியாது, அது உண்மையாக போகிறதுங்கிற கருத்து சொல்லிடுவாங்க. ஆனா அதை தாண்டி போக முடியாதுங்கிற ஒரு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் போவோம், அது கொஞ்சம் பெருசு. சொல்லுங்க வசனமா. தேங்க்யூ சார். நம்ம பேஜ் 7 அந்த வெரி பிகினிங் அதுலயே பகவான் சொல்றாரு, யோகிக் மெத்தட்ஸ் ஹேவ் சம்திங் ஆஃப் த சேம் ரிலேஷன் டு த கஸ்டமரி psychological workings of man as has the scientific
ஹேண்ட்லிங் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் so on. அது ம். வந்து யோகாவே சயின்ஸ் மாதிரின்னு சொல்ற அளவுக்கு கிரேட். ஆமாமா, எக்ஸாக்ட்லி. தேங்க்யூ. எத்தனாம் பக்கம்? 7ஆம் பக்கமா? ஆமா சார், நமக்கு அந்த பேராகிராஃப் ஸ்டார்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போர்ஷன். Okay, thank you, ma'am. If then we confine ourselves to what the senses and their physical aids reveal to us and refuse from the beginning to admit any other reality or any other means of knowledge, we are obliged to conclude that nothing is real except the physical, and that there is no self in us or in the universe, no God within and without, no ourselves even except this aggregate of brain, nerves and body. It was the scientific view. If then we confine ourselves to what the senses reveal to us, if then we confine ourselves to what the senses and the physical aids reveal to us. ரெண்டு பார்க்குறாங்க. இப்போ கண்ணால், காதால், மூக்கால், நாக்கால் அல்லது தோலால் வந்து நாம் என்ன உணர்கிறோமோ அதை மட்டும் அதற்குள் குறுக்கி கன்ஃபைனா குறுக்கி கொள்ளுதல். கன்ஃபைன் ourselves to what the senses reveal to us. இந்த புலன்கள் எது நமக்கு வெளிக்காட்டுதோ அதோடு நிறுத்தினாலும் சரி. ஆன் தேர் பிசிக்கல் எய்ட்ஸ், இப்ப நம்ம பார்த்த கொஞ்சம் முன்னாடி பார்த்த டெலிஸ்கோப், மைக்ரோஸ்கோப், ஸ்கேல்பல், ரெட்டாட், அலம்பிக் மாதிரி டெஸ்ட் டியூப் எது வேணா நீங்க சொல்லலாம், பிட்பட், பியூரட்னு எது வேணா சொல்லலாம். அதெல்லாம் வந்து என்ன பண்ணும், பிசிக்கல் எய்ட்ஸ் அதுவும் நமக்கு சில உண்மைகளை வெளிக்காட்டும். அதோட நம்ம நிறுத்தி கொண்டோம்னா and refuse from the beginning to admit any other reality. ஆரம்பத்திலிருந்து அப்ப இதை தவிர எந்த உண்மை இல்லை, எனக்கு கடவுள் இருக்காருன்னு சொன்னா எனக்கு காட்டு, நான் எனக்கு காட்ட முடியாது, நான் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த சயின்டிபிக் பாயிண்ட் ஆஃப் வியூ. அது அவங்கள வந்து தவறாக நினைக்கவே முடியாது. ஆனா அதை வந்து முதல்லயே ரெஃப்யூஸ் பண்ணலாம் ஆரம்பத்துல இருந்து. அதை தவிர இதை தவிர எந்த உண்மையும் இல்லை. இப்போ கொரோனா வைரஸ்னா அது வைரஸ் தான், போலியோ வைரஸ்னா அது அப்படின்னு சொல்லிட்டு எது பாக்டீரியா, அது வைரஸ், எது என்ன ஏது நல்லா பார்த்து அதை தவிர மேல இன்னொரு உண்மை இல்லை, அதுக்கு எதிரான செயல் என்ன பண்ணுவோம், எந்த மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டே இருக்கிறதுனாலதான் அதோட நிறுத்திக்கு வருது. ஆர் எனி அதர் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். இப்ப இதை தவிர, அதாவது சென்சஸ் அண்ட் பிசிக்கல் எய்ட்ஸை தவிர வேற இப்ப நம்ம வந்து தியானம் எல்லாம் பண்ணாலும் கண்டிப்பா அது வரும். இதை வந்து ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம பேசியிருக்கோம். அதாவது அருந்ததிங்கிற நட்சத்திரம் பார்க்கும்போது அந்த ரெண்டு பொதுவா வந்து ஒரு கோள் நடுவுல இருக்கும், சூரியன் மாதிரி, அது ஸ்டார் தான் சொல்லுவாங்க. மற்ற கோள்கள் அதை சுற்றி வரும்ங்கிறது பொதுவான கருத்து. தன்னைத்தானே சுற்றி கொள்ளும், மற்ற சுற்றும் வரும், சுழன்று வரும்னு சொல்லலாம். ஆனா அந்த அருந்ததியில மட்டும்தான் ஒன்றை ஒன்று சுற்றி வரும் அப்படிங்கிறது. இது வந்து பல ஆண்டுகள், 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த அருந்ததி நட்சத்திரம் பற்றி சொல்லி திருமணத்துல நம்ம வந்து அதை பார்க்கறதுக்கு, அருந்ததி பார்க்கறது, அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கறதுன்னு ஒரு செயலை கொண்டு வருதே, அந்த கணவனும் அதையும் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வதுங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. இதே அன்னைக்கு டெலிஸ்கோப் வச்சு கண்டிப்பா அவங்க பார்க்கல. ஆனா அதர் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் அவங்க கிட்ட இருந்திருக்கு. அது வந்து தியானம் மூலமா ஒரு வேறொரு நுண்மையான இந்த அணுவுக்கணுவால் அப்பாலுக்கு அப்பால் ஔவையார் பண்ண விநாயகர் இருந்துச்சுன்னா அது எப்படி ஒரு பார்வை, அது விஞ்ஞான பார்வை வீச்சு அந்த காலத்துல சித்தர்களுக்கு நிறைய இருந்திருக்கு, நம்ம தாராளமா சொல்லலாம். அப்போ அவங்க வந்து இந்த மீன்ஸ் வச்சு கண்டிப்பா போகல. அதேதான் நேற்று நான் சொன்ன மாதிரி மூலிகைகள் எல்லாம் சித்தர்கள் சொல்லும் போது, இந்த மூலிகை எந்த நோய்க்கு, அந்த நோய் எதனால் வந்தது, அதை போற்பதற்கு பத்தியம், அது எல்லாமே சொன்னது வந்து இந்த மெத்தட் தான். அதாவது அதர் தன் தீஸ் மீன்ஸ், அதர் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். ஆனா அறிவியலாளர்கள், இந்த சயின்டிஸ்ட் வந்து இதை ஏற்றுக்க மாட்டாங்க, அட்மிட் பண்ண மாட்டாங்க. ஃப்ரம் த பிகினிங் அட்மிட் எனி அதர் ரியாலிட்டி ஆர் எனி அதர் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். அப்ப என்ன அது இந்த மாதிரி போனா நம்ம நிலை என்னன்னா, we are obliged to conclude that nothing is real except the physical. அப்ப அது பொருண்மையாக இருப்பதை தவிர எதுவுமே உண்மை அல்ல. And there is no self, பரமாத்மா என்ற ஒன்றெல்லாம் கிடையாது. There is no self in us. அப்போ அந்த ஆத்மாவும் இல்லை, பரமாத்மாவும் இல்லை. ஆர் இந்த யூனிவர்ஸ், பிரபஞ்சத்திலையும் அந்த மாதிரி ஒரு பரமாத்மா கிடையாது. நோ காட் வித்தின், நோ காட் வித்அவுட். வித்தின் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கும், ஏன்னா உள்ளேயும் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. வித்தவுட்னா நம்ம இந்த இடத்துல வந்து இல்லாமங்கிற பொருள் எடுத்துக்கூடாது. ஏன்னா நோ காட் அங்க இல்லைங்கிற அதுக்கு நோ வந்துச்சு. வித்தவுட்னா வெளியிலன்னு அர்த்தம். அது வந்து டக்குன்னு நமக்கு புரியாது.
ப்ளீஸ் கிவ் மீ காஃபி வித்தவுட் சுகர் அப்படின்னா எனக்கு சர்க்கரை இல்லாம இது கொடுங்க. அங்க கூட என்னன்னா சர்க்கரை இதுக்குள்ள வந்துடக்கூடாது, வெளியில இருக்கிற அர்த்தத்துல வரும்போது அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா இல்லைங்கிற பொருள். நோ காட் வித்தின் அண்ட் வித்தவுட் அப்படிங்கிறது. அப்புறம் நோ ourselves even except this aggregate of brain, nerves and body. என்ன அழகா சொல்லுங்க, நாம் என்ற ஒன்று கூட இல்லைன்ட்டு. அது என்னன்னா ஒரு இது மாதிரி மொத்தமா ஒரு மூளை, நரம்புகள், உடம்பு எல்லாம் சேர்ந்து இருக்கமே தவிர, ஆனா ourselves கூட அவங்க ஒத்துக்கல. அதாவது அந்த ஆன்மா, அந்த உடல், அந்த மாதிரி கூட அவங்க ஒத்துக்கல. அவங்க பாக்குறதெல்லாம் இப்ப இவங்க கொஞ்சம் முன்னாடி பிரியாமா சொல்லும் போது மோலார், விஸ்டம் டூத் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தி அந்தந்த கூறுகளை தான் பார்ப்பாங்களே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை கண்டிப்பா பாக்குறது இப்ப பிரியாமா சொல்லல, அந்த சயின்ஸ் சொல்லல. அப்போ வந்து அந்த பல்லாவும் நாக்காவும் மூக்காவும் கண்ணாவும் நெற்றியாகவும் காதாகவும் பார்க்கும் தன்மை இருக்குமே தவிர ஒரு மனிதனாக மொத்தமாக பார்க்கும் தன்மை இருக்காது. ஆனா அக்ரிகேட் ஆஃப் பிரெயின், அப்ப மூளை எப்படி வேலை பண்ணும், நரம்புகள் மூளையில இருந்து எப்படி செயல்படும், உடம்பு எப்படி பண்ணும், நுரையீரல் என்ன பண்ணும், இதயம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் கால்கை பாடிஸ் எல்லாம் இருக்கும் செல்லுக்குள்ள. அப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்ன மாதிரி இதுலாம் பார்த்துட்டே இருப்பாங்க, மொத்தமாக பார்க்கும் தன்மை. ஆனா மனிதன் என்ற ஒன்றை கூட இவங்க ஏற்றுக்கிறதில்லைங்கிற சொல்றாங்க. நோ அவர் செல்ஃப், அவர் செல்ஃப்னா அந்த செல்ஃப் அர்த்தத்துக்கு வருவது. திருப்பி அதை படிக்கணும். இஃப் தென் we confine ourselves to what the senses and the physical aids reveal to us and refuse from the beginning to admit any other reality or any other means of knowledge, we are obliged to conclude that nothing is real except the physical and that there is no self in us or anything in us, no God within and without, no ourselves even except this aggregate of brain, nerves and body. இப்ப அந்த பத்தி முடியுது, சின்ன பத்தி அதோட முடிகிறது, அதோட 301 பக்கமும் முடிகிறது. But this we are only obliged to conclude because we have assumed it firmly from the beginning and therefore cannot but circle round to our original assumption. இது ரொம்ப அழகான ஒரு செக்கு மாடு மாதிரின்னு சொல்றாரு. சொல்லாம அந்த வார்த்தையை பயன்படுத்தலை தவிர அந்த அறிவியலாளர்கள் ஒரு செக்கு மாடி மாதிரி ஆயிடுறாங்கன்னு சொல்றாரு ஸ்ரீ அரவிந்தர். This we are only obliged to conclude. ஏன் நம்ம வந்து இப்படிதான் முடிவு எடுத்தாகணும் அப்படிங்கிறது. only obliged to oblige கட்டாயப்படுத்த படிக்கிறோம். Because ஏனென்றால் we have assumed it firmly from the beginning. ஆரம்பத்திலிருந்தே நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஒரு அசம்ஷன், இந்த மாதிரி ஒரு யூகித்து விட்டோம். And therefore cannot but circle round our original assumption. ஒரிஜினல் அசம்ஷன் என்ன? இந்த பொருள் தான் உண்மை, பொருளுக்கு பின்னாலெல்லாம் ஒரு உண்மை கிடையாது, ஒரு செல்ஃப் கிடையாது, ஒரு ஆன்மா கிடையாது, பரமாத்மாங்கிற பாயிண்ட், கடவுள் எதுவுமே இல்லைங்கிற அந்த அசம்ஷன், அந்த ஒரு கோட்பாட்டுக்குள்ள அதுதான் ஒரிஜினல்னா. இந்த ஒரிஜினல் டூப்ளிகேட் அப்படின்னா ஆதி இதுன்னு அர்த்தம். அதாவது துவக்கத்தில் வந்து அந்த ஒரிஜின்கிற அர்த்தத்துல வருது. அந்த ஒரிஜினல் அசம்ஷன்னா அந்த யூகத்தில் அந்த கோட்பாட்டுக்குள் நின்று அதை மட்டும்தான் நாம் சுற்றி cannot but circle around. அப்போ கேன் ஒன்லி சர்க்கிள் ரவுண்ட் அர்த்தம். cannot but வந்து நாட் பட்டத்துல கேன் ஒன்லி சர்க்கிள் ரவுண்ட் டு அவர் ஒரிஜினல் அசம்ஷன். அப்ப செக்கு மாடு எப்படி அந்த செக்கை மட்டும் சுத்தி சுத்தி வருமோ அதை தாண்டி போகாதோ. வண்டி மாடா இருந்ததுன்னா அது எந்த ஊருக்கு போனாலும் எங்க போனாலும் வரும். வண்டி மாடு ரெட்டையோ ஒட்டையோ இருந்தாலும் சரி, நம்ம போற சொல்ற இடத்துக்கு போகும். செக்கு மாடு அப்படி இல்லை, ஆனா அது அப்படி கட்டப்பட்டிருக்கு. அதுக்குள்ள சுத்தங்கள் ஆசையெல்லாம் நம்ம கட்டாயப்படுத்தி அது பண்ணுவோம். அப்ப சுத்தி 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 தான் ஓடுமே தவிர செக்கை மட்டும் சுட்டுமே தவிர அதை விட்டு நகராது. அது மாதிரி சர்க்கிள் ரவுண்ட் ஓவர் ஒரிஜினல் அசம்ஷன்ஸ். But this we are only obliged to conclude because we have assumed it firmly from the beginning and therefore cannot but circle round our original assumption. So இந்த பத்தி எனக்கு முடிச்சனால நம்ம ஒரு நிமிடம் நான் அமைதிப்படுத்தினேன். தனசேகரன் ஐயா பேசுற நிலையில இருக்கீங்களா மட்டும் சொல்லுங்க. நான் ஒரு பாருங்க லைனுக்கு. ஓகே, பதிக்கு போறோம். If then there is a self, a reality not obvious to the senses, it must be by other means than those of physical science that it is to be sought and known. உடனே அடுத்த நம்ம அதுக்காக நம்ம
அவங்கதான் உண்மைன்னு சொல்லி விலகிட முடியாதுல்ல. அதுக்கு அழகா கொண்டு போறாரு அடுத்த ஸ்டெப்புக்கு. இஃப் தேர் இஸ் அ செல்ஃப் அப்படின்னு சொல்றாரு. இஃப் தென் தேர் இஸ் அ செல்ஃப். அப்படி ஒரு பரமாத்மான்னு ஒண்ணு இருந்து ஒரு வேலை அப்படி இருக்கா ரியாலிட்டி, தென் தேர் இஸ் அ ரியாலிட்டி, ஒரு மெய்ப்பொருள் ஒன்று இருந்தால் நாட் ஆப்வியஸ் டு தி சென்சஸ். கண்டிப்பா நம்ம இந்த புலன்களுக்கு அது வெளிப்படையாக இல்லை. இட் மஸ்ட் பி பை அதர் மீன்ஸ் தேன் தோஸ் ஆஃப் பிசிக்கல் சயின்ஸ். அப்ப கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜிங்கிற அந்த மெத்தட் இல்லாம வேற ஏதோ ஒரு ஊடகம் மூலமாக தான், வேற ஏதோ வழி மூலமாக தான் நம்ம that it is to be sought, that it is to be known, அதை நாம் தேட முடியும், அதை நாம் உணர முடியும், அறிய முடியும். வந்து நம்மளுடைய இந்த கொஞ்சம் முன்னாடி சொன்ன டெலிஸ்கோப்போ, மைக்ரோஸ்கோப்போ, ரெட்டார்ட், அலம்பிக், இந்த மாதிரி எதை வச்சு நம்ம ஸ்கேல்பல் எதை வச்சு நம்ம அதை உணர முடியாது. இங்க அதுதான். அப்போ வேற ஏதோ ஒரு வழிமுறையில தான் நம்ம அந்த பரமாத்மாவையும் மெய்ப்பொருளையும் இது பண்ண முடியும். ரொம்ப அழகா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போகிறது. So it is, if then there is a self, a reality not obvious to the senses, it must be by other means than those of physical science that it is to be sought and known. இங்க நல்லா கவனிங்க, அந்த சயின்ஸ்லயும் வந்து கேபிட்டல் லெட்டர் போட்டிருக்காரு. செல்ஃப்லயும் ரியாலிட்டியும் என்ன கேபிட்டல் லெட்டர் போட்டாரோ சயின்ஸ்லயும் போட்டிருக்காரு. அதனால என்னன்னா அதற்கும் நிறைத்தன்மை உண்டு என்பது மறந்துறாங்க. அவர்கள் அறிவியலாளர்கள் இறைவனை மறுத்தாலும் அதில் உண்மை இருக்கிறது என்பது மறந்துப்படும். அதனால எஸ்ஐ கேபிட்டல் போட்டிருக்காரு. யூஸ்வலா சயின்ஸ் வந்து சின்னதா இதுக்கு முன்னாடி எல்லாம் போட்டிருக்காங்க, நம்ம பார்க்கணும். ஆனா பிசிக்கல் சயின்ஸுக்கும் ஒரு மரியாதை உண்டு. சும்மா அதை வந்து புறம் தள்ளி விட முடியாது. புறம் தள்ளினோம்னா இந்த கொரோனாவை நம்ம வெற்றிருக்க முடியாது. நிறைய ஆர்குமெண்ட் இருக்கும், வேக்சினேஷனால பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல நம்ம இப்ப கூட நம்ம வந்து கேஸ் இல்லை, அது இல்லை, பெட்ரோல் இல்லைங்கிற சிக்கல் எல்லாம் இருந்தாலும் கண்டிப்பா நம்ம இதெல்லாம் மீண்டு வரும். எதையுமே நம்ம வந்து கட்டுப்பட்டு நம்ம இருக்காது. ஆல்டர்னேட் இதெல்லாம் வந்து சில நேரம் இந்த மாதிரி என்ன நடந்ததுன்னா ஆல்டர்னேட் கண்டுபிடிப்போம். நிச்சயமா இது இந்தியாவில எல்லாம் கொட்டி கிடக்குது சூரிய ஒளி இல்ல காற்று, ஏதோ ஒண்ணு ஆல்டர்னேட்ல நிச்சயமா பண்ணணும். தண்ணியில இருந்தே வரும். இப்ப சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல இருந்தோ என்னமோ பெட்ரோல்ல எத்தனால் வந்து 20% இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்று வந்து கண்டிப்பா நம்ம செய்யாம இருக்கும்போது, அதாவது சொல்லுவாங்கல்ல, நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்க இல்லையா. அதனால அதை வந்து இந்த கொரோனா பேசி மதர் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ங்கிற மாதிரி ஒரு வார்த்தை முன்னாடி வச்சு என்னடா வார்த்தை தவறுது. The intellect is not that means. பகுத்தறிவு அதோடைய வழி கிடையாது. தெளிவா தெரியும். அப்ப பகுத்தறிவாதிகள் இறை இல்லை, இந்த மறுப்பாளர்கள் இறை மறுப்பாளர்கள் இருக்காங்க. அதனால அது வந்து வழி கிடையாது. Undoubtedly, there are a number of suprasensuous truths at which the intellect is able to arrive in its own manner and which it is able to perceive and state as intellectual conceptions. இங்கே இன்னொரு கூறு கொண்டு வர்றாரு. There are a number of suprasensuous truths. அப்போ சுப்ரானா above, beyond, sensuous. அப்போ அந்த உணர்நிலை தாண்டிய உயர் உணர்நிலை உண்டான உண்மைகள் உண்டு. நம்பர் கொஞ்சம் தெரியல, நம்பர் ஆஃப் suprasensuous truths சந்தேகத்துக்கு இல்லாம இருக்கின்ற. Undoubtedly there are a number of suprasensuous truths at which the intellect is able to arrive in its own manner. அந்த புலம் தாண்டிய மெய்ப்பொருட்களை அடைவதற்கு பகுத்தறிவால் முடிகிறது. அதோட வழியில போயே முடிகிறது. And which it is able to perceive as intellectual conceptions and state as intellectual conceptions. பர்சீவ்னா அது வந்து ஒரு பகுத்தறிவு கோட்பாடுகளாக அதாவது உணரப்படுகிறது. அது வந்து வலியுறுத்தி அதை வந்து ஸ்டேட்னா அது வந்து சொல்கிறது. இதுதான் இப்படி, காந்தம் என்றால் இப்படித்தான், காந்த ஆற்றல் இப்படிதான், நெருப்பாற்றல் இப்படிதான், நீர் ஆற்றல் இப்படிதான். அதனால அது மட்டும் இல்ல, அதை தாண்டி வேறு சில விஷயங்களும் உங்களால சொல்ல முடியும். இப்போ பல நம்மளால கிட்ட போய் நின்று அளந்து பார்க்க முடியாத இதெல்லாம் கால்குலேஷன்ஸ் பண்ணி கோள்களின் சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம போய் அவ்வளவு பெரிய டேப் வச்சா நம்ம ப்ளூட்டோ, யுரேனஸ் இதெல்லாம் பார்த்துருப்போம். இதயத்தோட உலகத்துடைய சர்க்கம்ஃபரன்ஸை வந்து பரப்பளவை நம்ம எப்படி இது பண்ணுவோம். அவ்வளவு பெரிய டேப் நம்மகிட்ட இருக்கு. அதற்கு சில மெத்தட்ஸ் வச்சிருக்கோம் மேத்தமெட்டிக்ஸ்ல, அதை வச்செல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் தாண்டி என்னென்ன இருக்கோ அதுவும் பார்க்குறாங்க. இதெல்லாம் நான் சொல்றது புலன் மிக்க ஒன்று, புலன் தாண்டிய ஒன்றுன்னு இருக்கு. The intellect is not that means
Undoubtedly, there are a number of suprasensuous truths at which the intellect is able to arrive in its own manner, and which it is able to perceive and state as intellectual conceptions. சரி, இது வந்து பெரிய சென்டென்ஸா இருக்கிறதுனால நாளை நாம் இதை தொடருவோம். இது வெரி ஐடியா ஃபோர்ஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் தான் நாளைக்கு நம்ம பார்க்க போறது. அன்னை ஸ்ரீவர் அனைவருக்கும் நன்றி வணக்கம். அனைவருக்கும் நன்றி வணக்கம்.